சர்க்கரையை எறும்பும் சாக்குப்பையை கரையானும் சாப்பிட்டு விட்டதாக சொன்னால் அது கருணாநிதி. எறும்பு கடித்து ரத்தம் சிந்தி ஒரு உயிரே போய்விட்டது என்று சொன்னால் அது அவரின் மகன் ஸ்டாலின் ஆட்சி. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே மேலச்சொக்கநாதபுரம் பகுதியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் திருநெல்வேலியைச் சேர்ந்த 3ஆம் ஆண்டு படிக்கும் பட்டியலின மாணவன் விக்னேஷ் கல்லூரி விடுதியின் கழிவறையில் மர்மமான முறையில் இறந்துள்ள சம்பவத்தில் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. மாணவரின் மர்ம மரணம் விடை கிடைக்குமா? மாணவன் இரவு 10:50 மணிக்கு கழிவறையில் இறந்து கிடந்ததை முதலில் பார்த்தவர் யார்? அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதா? கல்லூரி விடுதியின் காப்பாளர் சம்பவத்தின் போது எங்கு இருந்தார்? அவர் எதுவும் விளக்கமோ சாட்சியோ கொடுத்தாரா? கல்லூரி விடுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களின் காட்சிகளை காவல்துறை மற்றும் கல்லூரி விடுதி நிர்வாகம் இதுவரை வெளியிடாதது ஏன்? பல வழக்குகளில் குற்றவாளிகளை காப்பாற்ற சிசிடிவி வேலை செய்யவில்லை என கூறி மடை மாற்றியது போல் இந்த வழக்கிலும் சிசிடிவி வேலை செய்யவில்லை என கூறி தப்பிக்கும் எண்ணமா? விடுதி காப்பாளர் இரவு 11 மணிக்கு அந்த கழிவறையின் பூட்டை உடைத்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? பூட்டியிருந்த அனைத்து அறைகளையும் காப்பாளர் திறந்து பார்த்தாரா? மாணவனின் மரணம் தொடர்பாக அந்த நேரத்தில் மற்ற மாணவர்களின் மொபைல் போனில் இருந்து யாருக்கு எவ்வாறு தகவல்கள் பரிமாறப்பட்டன? விக்னேஷின் மொபைலில் இருந்து வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி மற்றும் அழைப்புகள் மூலம் இறந்த நேரத்திற்கு முன்பாக யாரோடு தொடர்பு கொண்டார்? பிரேத பரிசோதனை முடியும் முன்பே எறும்பு கடித்ததாக அவசரமாக முடிவுக்கு வரவேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை எறும்புதான் கடித்தது என்றால் அந்த மாணவனை மட்டும் கடித்ததா? மற்ற மாணவர்களை கடிக்கவில்லையா? அவர்களெல்லாம் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்களா? மாணவனின் உடலில் இருந்த காயங்கள், இரத்த கரைகள் மற்றும் உடல் பாதிப்புகளை உடன் இருந்த மாணவர்கள் பார்த்ததாக கூறும் நிலையில் அது தொடர்பாக விசாரணை நகர்த்தப்பட்டுள்ளதா? பட்டியலின மாணவன் என்பதால் எதையாவது சொல்லி வழக்கை முடித்துவிடலாம் என்ற அலட்சியமா? இது சாதாரண மரணமா அல்லது தனிப்பட்ட தாக்குதலா என்பதையெல்லாம் விசாரிக்கும் முன்பே எறும்பு கடித்ததாக இறுதி முடிவுக்கு வந்தது ஏன்? மாணவனின் இறப்பு குறித்து மருத்துவர்தானே கூற வேண்டும். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினரே மருத்துவராக மாறுவது ஏன்? சம்பந்தமில்லாமல் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்யும் காவல்துறை கல்லூரியில் உடன் இருந்த மாணவர்கள், கல்லூரி முதல்வர், விடுதி காப்பாளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்துள்ளதா? இதுவரை வழிப்பே வராத மாணவருக்கு கழிவறையில் திடீரென வழிப்பு வந்தது எப்படி? அது சாத்தியமா? மாணவர் கழிவறையில் சத்தம் எழுப்பாமலேயே இறந்து விட்டாரா? மாணவரின் உயிர் போகும் அளவிற்கு எறும்புகள் கடித்திருந்தால் அந்த எறும்புகள் விடுதியில் இன்னும் இருக்கின்றனவா? எப்படி திருடன் போல் வந்து தடயமே இல்லாமல் சென்றது? கல்லூரியின் முதல்வர் மற்றும் விடுதி காப்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் மர்ம மரணம் என வழக்கு பதிவு செய்தது ஏன்? மாணவருக்கு அறிவியல் பூர்வமாக இரத்த பரிசோதனை செய்து எந்த எறும்பு கடித்தது? எறும்பிற்கு உயிரை எடுக்கும் அளவிற்கு நஞ்சு உண்டா என்று ஆராயப்பட்டதா? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்காமல், பதிலை நீதிமன்றத்தில் முறையாக ஆவணங்களுடன் சமர்ப்பிக்காமல் எறும்பு கடித்தது என்று யாரை காப்பாற்ற வரலாற்று கதைகளை கூறிக்கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசின் காவல்துறை. சாதாரண மனிதருக்கே இத்தனை கேள்விகள் எழும்போது இதற்கெல்லாம் விடை காணுமா ஸ்டாலின் அரசின் காவல்துறை? இல்லை, இந்த வழக்கிலும் ஏதோ ஒரு சாரை காப்பாற்ற முயல்கிறதா திராவிட மாடல் அரசு?